கணக்கம்பட்டி ஐயாவே சரணம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் கணக்கம்பட்டி ஐயாவுடைய ஆசீர்வாதங்கள் நிச்சயமாக உங்களுடைய இல்லத்திலும் உள்ளத்திலும் நிறைந்து அவர்களுடைய அருள் நிச்சயமாக கிடைக்கும். அவர்களோட ஆசீர்வாதத்துடன் மற்றொரு வீடியோவை உங்களுக்காக சமர்ப்பிக்கிறேன். ஐயாவுக்கு சொந்த பந்தங்கள், உற்றார் உறவினர்கள் என்று பல சொந்த பந்தங்கள் இருக்காங்க. இருந்தாலும் கணக்கம்பட்டி ஐயா அவர்களுக்கு மறைமுகமான சில உறவுகள் உண்டு அப்படின்னு தெரியப்படுத்துறதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்காக சமர்ப்பிக்கிறேன். மறைமுகமான உறவுகள் அப்படின்னா என்ன அப்படின்னா, பல சித்தமார்கள், மகான்கள், யோகிகள் இவர்களுக்குன்னா மறைமுகமான சில உறவுகள் இருக்கும், நிச்சயமாக இருக்கும். கணக்கம்பட்டி ஐயா அவர்களுக்கு மட்டுமல்ல, எல்லா சித்த புருஷர்களுக்கும் மகான்களுக்கும் மறைமுகமான உறவு முறைகள் இருக்கும். சராசரியாக நமக்கு எப்படி சொந்த பந்தங்கள், உற்றார் உறவுகள் என்று பலவர் இருக்கிறார்களோ அதன்படி மகான்களுக்கும் மறைமுகமான பல சொந்த பந்தங்கள் இருக்கும். அவர்களுக்கு சராசரி மனிதர்கள் போன்று சொந்த பந்தங்கள் ஒரு சிலருக்கு இருக்கும். இருந்தாலும் மறைமுகமான சொந்த பந்தங்கள் அனைத்து எல்லா மகான்களுக்குமே உண்டு. அதன்படி தான் கணக்கம்பட்டி ஐயா அவர்களுக்கு மறைமுகமான சில சொந்தங்களை பற்றி பேசுகிறது தான் இந்த வீடியோ. அப்படி சொந்த பந்தங்கள் யார் அப்படின்னா, கரூரில் வாழ்ந்து ஜீவசமாதி அடைந்த பாட்டி சித்தர் அவர்கள் ஒரு வகையில் சொந்தம். அதுபடி கொல்லிமலையிலேருந்து ஓசானி அப்படின்ற ஒரு சித்தர், அவரும் கணக்கம்பட்டிக்கு ஒரு வகையில் சொந்தம். இவர் மட்டுமல்ல, இன்னும் பலவர் இருக்காங்க. ஆனால் நான் அறிந்த இந்த செய்தியை உங்களுக்காக சொல்லலாம் அப்படின்றத இந்த வீடியோ. அப்படி என்ன அப்படின்னா, பாட்டி சித்தர்கள் அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் அவருடைய பக்தர்கள் அவரை நாடி செல்லும்போது அவர்கள் சொல்வார்களாம், எப்பயாவதும் ஆரடியாவது ஒரு சிலர்கிட்ட மட்டும் சொல்லுவாங்களாம், ஆண்டி குளத்தில் அங்கே ஒருத்தர் இருக்கார், அழுக்கு முட்டையை சுமந்துக்கிட்டு ஒருத்தர் இருக்காரியா, அவர் போய் பாரு, அவர் தான் என் அப்பேன் அப்படின்னு சூட்சும முறையில் மறைமுகமாக கணக்கம்பட்டி ஐயாவை அப்பா என்ற ஸ்தானத்தில் அந்த பாட்டி சித்தர் வச்சு சொல்லுவாங்களாம். நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதன்படி இங்கே கணக்கம்பட்டி அவர்கள் சொல்வார்களாம், அதாவது கரூரில் வாழ்ந்து கொண்டு இருக்க பாட்டி சித்தரை, அவங்க வாழ்ந்த அந்த இடத்த மறைமுகமாக சூட்சும அவர் பாசையில் சொல்லி, அங்கே ஒருத்தவ வெத்தலை பாக்க போட்டுக்கிட்டு, வெத்தலை கோயிலை போட்டுக்கிட்டு ஒருத்தவ இருக்காடா, அவரை போய் பாடுறா சாமி அப்படின்னு சொல்லுவாராம். இது மட்டுமல்ல, இன்னொரு சிலரிடம் கணக்கம்பட்டி ஐயா அவர்கள் சொல்லுவாங்களாம், அதாவது கணக்கம்பட்டி ஐயாவை பார்க்க வரக்கூடிய ஒரு சிலர்கிட்ட, யாராவது ஒரு சிலர்கிட்ட சொல்லுவாங்களாம், கொல்லிமல்லியில் என் பங்காளி ஒருத்தன் மாடு மேய்ச்சி திரிகிறான்டா, அவனை போய் பாருடா அப்படின்னு சொல்லுவாராம். அதன்படி கொல்லிமல்லியில் இருக்கக்கூடிய ஓசானி, அந்த சித்தர் பேர் ஓசானி சித்தர்னு சொல்லுவாங்க, மாணிக்க சித்தர்னு சொல்லுவாங்க, வாச்சி சித்தர்னு சொல்லுவாங்க. இப்படி அவருக்கு பல பேர் உண்டு. அவரை பார்க்குறதுக்கு அங்கே செல்லும்போது அவர் அங்கே என்ன சொல்லுவாருங்கன்னா, ஒருத்தன் மூட்டை சொந்தத்துக்கு திரிகிறானா, அவர் போய் பாரா அப்படின்னு அவர் அங்கேருந்து சொல்லுவாங்களாம். இவர்கள்லாம் ஒரு வகையில் சொந்தமாக பந்தமானா சொந்த பந்தம் கிடையாது. ஆனால் சூட்சும நிலையில், இறைநிலையில் இவர்கள் மூணு மட்டுமில்ல, பலரோட பல மகான்கள் பல மகான்களோடு சில உறவோடு இருப்பாங்க. இவர்கள் ஒருவருக்கொருவர் சந்திச்சிருப்பாங்களா, பேசியிருப்பாங்களா அப்படின்னா ஒரு சிலர் சந்திச்சிருக்கலாம், பேசியிருக்கலாம். ஆனால் பெரும்பாலும் ஒருவருக்கொருவர் யாரையும் சந்திச்சிருக்க மாட்டாங்க. இதுதான் இறைநிலைன்றது.
ஆனால் தொடரில் இருப்பாங்க. இதுதான் இறை ஆற்றல். ஒருவர் வந்து நேருக்கு நேரம் சந்தித்து பேசி பழகணுன்றது அவசியம் கிடையாது. அவருக்கு வந்து இதெல்லாம் ஒரு சாதாரண ஒரு விஷயம். இந்த உடல் வந்து ஒரு சாதாரண ஒரு நிலை. உடல் ஒரு இடத்துல இருக்கும், அவரோட ஆன்மாக்கள் வந்து அங்கே போய் பழகி கொண்டு இருக்கும். இதுதான் இறைநிலை, சித்த நிலைன்றது. அதான் இப்படி தான் அவர்களுக்கு ஏதாவது ஒரு உறவுமுறையில் வைத்து கொண்டு அவர்கள் வந்து ஒருவருக்கொருவர் தொடர்பு கொண்டுக்கிட்டு வாழக்கூடிய நிலை பேர் தான் சித்த நிலை. அப்படி தான் இந்த கணக்கம்பட்டி ஐயாவும் நான் கேள்விப்பட்ட விஷயத்தை வந்து உங்களுக்காக சமர்ப்பிக்கிறேன். இதே மாதிரி பல மகான்கள் எல்லோருமே அப்படி தான் இருக்காங்க. அனைத்து மகான்களோடு தொடர்புகளுக்கு இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. யாரோ ஒருவர் எங்கேயோ ஒரு இடத்துல இருப்பாங்க. உடல் இங்கே நடமாடிக்கிட்டு இருக்கும், ஆனால் அவரோட ஆன்மா வந்து மறைமுகமாக எங்கேயோ ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு இருப்பாங்க. உதாரணத்துக்கு இப்போ கணக்கம்பட்டி ஐயாவை பார்த்தோம்னா, அவர் நாடி வரும்போது வானத்தை பார்த்துக்கிட்டு ஒரு சிலர்கிட்ட பேசுவாராம். அது சில வீடியோக்களில் நானே அதை பார்த்துருக்கேன் அவரை. ஆனால் ஐயாவை வந்து நான் நேரடியாக வாழ்ந்த காலத்தில் வந்து நான் சந்தித்தது கிடையாது. வானத்தை பார்த்துக்கிட்டு ஏதோ ஒரு உதாரணத்தை, ஏதோ ஒரு காரணத்தை சூட்சமமாக சில விஷயங்கள் வந்து வார்த்தைகளாக வந்து பேசுவாங்க. அப்போ அந்த பிரபஞ்சத்திலோடு அவர் பேசி அந்த கர்ம நிலையில் வந்து மாற்றி அமைச்சுக்கிட்டு இருப்பாங்க. இன்னொரு சிலர் நிலை ஒரு அது என்னன்னா, அவரை ஒருத்தரோட நாடி செல்கிறோம். சராசரி மனிதர்கள் வந்து ஒருத்தரை போய் பார்க்க போகிறோம். அதாவது உதாரணத்துக்கு கணக்கம்பட்டி ஐயாவே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, கணக்கம்பட்டி ஐயா வாழ்ந்த காலத்தை அவரை நேரடியாக நம்ம பார்க்க போகும்போதுனா, அவர் வந்து சூட்சும நிலையில் வந்து மாற்றி விடுவார். உதாரணத்துக்கு இந்த மாதிரி, கொல்லிமலையில் என் பங்காளியை மாடு மேய்ச்சி திரியிறான்டா, அவனை போய் பாருடா அப்படின்றது. அது என்ன காரணம்னா, அந்த கர்மா வந்து மாற்றி விடுறது. அப்போ கரூரில் வாழ்ந்து கொண்டிருக்க பாட்டி சித்தரை வந்து சொல்லுவாராம். அதே மாதிரி அங்கே ஒருத்தர் வெத்தலை கோயிலை போட்டு மிண்டுக்கிட்டுக்காடா, அவளை போய் பாருடா சாமி அப்படின்னு சொல்லுவாராம். இது எல்லாமே கர்ம நிலைகளை மாற்றி விடக்கூடிய சூட்சுமங்கள் தான் இது. ஆனால் கணக்கம்பட்டி ஐயாவும் பாட்டி சித்தரும் ஒருவருக்கொருவர் சந்திச்சுக்காருன்னா இல்லை. அதே மாதிரி கணக்கம்பட்டி ஐயாவும் ஓசானி சித்தரும் ஒருவருக்கொருவர் சந்திச்சுக்கார்கள்னா இல்லைன்னு சொல்ல முடியும். ஏன்னா காரணம் சந்திச்சுக்கலாம், இல்லை சந்திக்காமல் கூட இருந்திருக்கலாம். ஆனால் இதோட உள் சூட்சுமம் என்னன்னா, மாற்றி விடுவது, கர்மாவின் நிலையை மாற்றி விடக்கூடிய நிலைக்கு தான் இதோடைய சூட்சுமம். இப்படி தான் ஒருவருக்கொருவர் வந்து வாழ்ந்து கொண்டிருக்காங்க. இது அனைத்து மகான்களிடமே இந்த சூட்சும நிலையில் வந்து கண்டிப்பாக உறுதியாக இருக்கும். இதில் மற்றொரு விஷயத்தை பார்க்கணும்னா, பாட்டி சித்தருக்கும் கணக்கம்பட்டி ஐயா அவருடையக்கும் வயது வித்தியாசங்கள் பார்த்தா ரொம்ப வித்தியாசம். பாட்டி சித்தவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 வயதை தாண்டி இருப்பாங்க. ஆனால் கணக்கம்பட்டி ஐயாவுக்கு வயது கம்மி, அதாவது உடல் ரீதியாக. அதேபடி ஓசானி சித்தர் வந்து கிட்டத்தட்ட 140 வருடங்கள் வாழ்ந்ததாக தான் பலர் வந்து சொல்கிறாங்க. ஆனால் கணக்கம்பட்டி ஐயா அவரோட இளமையானவர் தான், அதாவது உடல் ரீதியாக. ஆனால் இவர் வந்து இவருக்குள்ளே பார்த்தோம்னா, கணக்கம்பட்டி ஐயாவுக்கு பாட்டி சித்தர் வந்து மகள் உறவில் வராங்க. பாட்டி சித்தருக்கு கணக்கம்பட்டி ஐயா வந்து அப்பா ஸ்தானத்தில் வராரு. ஓசானி வந்து பங்காளி உறவில் வராரு. இப்படி தான் ஒருவருக்கொருவர் வந்து பரிமாறி கொண்டு வாழ்ந்துருக்காங்க சூட்சும நிலையில். அப்போ உடல் ஒரு பொருள் கிடையாது, அவருடைய ஆன்மாக்கள் தான் மெயினான விஷயம். ஆன்மாவுக்கு வந்து வயது வித்தியாசங்கள் கிடையாது, உடலுக்கு மட்டுமே வயது. ஆனால் உடல் ரீதியாக பார்க்கும்போது பாட்டி சித்தரும் ஓசானி சித்தரும் வயதில் மூத்தவங்க. ஆனால் கணக்கம்பட்டி ஐயா வந்து இளமையானவர்கள். ஆனால் ஆன்மா ரீதியாக பார்க்கும்போது கணக்கம்பட்டி ஐயா உயர்ந்த நிலையில் வராரு, பாட்டி சித்தர் வந்து இளைய நிலையில் வராங்க, ஓசானி சித்தரும் கொஞ்சம் இளைய நிலையில் வராங்க. இதெல்லாம் எப்படி சாத்தியம்? இதுதான் இறை ஆற்றல் அப்படின்றது. இறை ஆற்றலில் வந்து புரிந்து கொள்ள முடியாத விஷயங்கள் வந்து ஏராளமாக உண்டு. இறை ஆற்றல் வந்து சராசரியாக வாழக்கூடிய நம்மளை போன்று இருப்பவர்கள் வந்து ஆராய்ந்து பார்த்தோம்னா முடியவே முடியாது, விடை கிடைக்காது. இன்னும் மேலும் பல விஷயங்கள் வந்து
மற்றொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். அதே மாதிரி கணக்கம்பட்டி ஐயாவுடைய ஆசீர்வாதத்துடன் உங்களுடைய உள்ளத்திலும் உங்களுடைய இல்லத்திலும் கணக்கம்பட்டி ஐயாவுடைய ஆசீர்வாதங்கள் பெற்று சிறப்போடு வாழ கணக்கம்பட்டி ஐயாவை மனதார வேண்டிக் கொள்கிறேன். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் மேலும் மேலும் உங்களோட ஆதரவுகள் கொடுங்க. உங்களோட அன்பான ஆதரவு இந்த சேனலுக்கு எனக்கு மேலும் மேலும் தேவைப்படும். நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்பும் என்னுடைய மனதையை ஊக்கப்படுத்தும். கணக்கம்பட்டி ஐயாவுடைய ஆசீர்வாதமும் நீங்கள் எனக்கு கொடுக்குற மாதிரி எனக்கு ஒரு உதாரணம். நீங்கள் எனக்கு பண்ணக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்பும் கணக்கம்பட்டி ஐயா அவர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு தொண்டு போன்று நினச்சி இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் மேலும் பாருங்கள். இன்னும் பல கருத்துக்கள் இந்த சிறியவன் அறிந்த பல கருத்துக்களை அறியாதவருக்கு தெரியப்படுத்துகிறேன். நீங்கள் அறிந்த பல விஷயங்கள் கமெண்ட்ஸில் எனக்கு தெரியப்படுத்துங்க. அதை மற்றவருக்கும் பகிர்ந்து கொள்வோம். இவர்கள் எப்படி சூட்சும நிலையில் ஒருவருக்கொருவர் சந்திக்காமல் வாழ்ந்து உற்றார் ஒரு முறையில் எப்படி வாழ்ந்தார்களோ அதன்படி நாம் இந்த உலகில் பல இடங்களில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருந்தாலும் நான் அறிந்த இந்த சிறியவன் அதுக்கு நான் பெரிய அறிவாளி கிடையாது. இந்த சிறியவனுக்கு இறைவனாக ஊட்டப்பட சில விஷயங்களை கேள்விப்பட்ட விஷயங்களை உங்களோட நான் பகிர்ந்து கொள்கிறேன். நீங்கள் கமெண்ட்ஸில் நீங்கள் அறிந்த விஷயங்களை எனக்கு தெரியப்படுத்துங்க. அதை மேலும் ஆராய்ந்து பார்த்து அறியாத பல மனிதர்களுக்கு மேலும் நம்ம தெரியப்படுத்துவோம். சித்தமார்கள் எப்படி வாழ்ந்தார்களோ அதன்படி நம்ம சராசரி மனிதராக இருக்கக்கூடிய நம்மளும் ஒருவருக்கொருவர் சந்திக்காமல் இருந்தாலும் மறைமுகமாக பல விஷயங்களை நம்மளும் பகிர்ந்து கொள்வோம். இதற்கு உதாரணம் இந்த மகான்கள் தான். மகான்களை கண்டு நம்மளும் அதன்படி அவருடைய வழிப்படி நம்மளும் சொல்வோம். எல்லாம் வல்ல கணக்கம்பட்டி ஐயா அவருடைய ஆசீர்வாதத்துடன் எல்லோரும் சிறப்பெற்று வாழ அன்புடன் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி. மேலும் மேலும் மற்றொரு வீடியோவில் நாம் சந்திப்போம். ஈஸ்வரா.